துரைக்கண்ணாட்ட பேசிட்டு மற்றவங்கள்ட்ட வர ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கணுமா? அவர் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக பேச ஆரம்பித்தா என்ன செய்ய முடியும்? பேசணுன்னா நேராக அவர்கிட்ட பேசியிருக்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதுங்கிறது கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா? இல்லை, இந்த தலைப்பை நம்ம இது அவர் எடுத்தது துணிச்சலான முடிவாக தப்பு கணக்கா? மிக மிக பெரிய தப்பு கணக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த 4.5 ஆண்டு கால போக்குகள், அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு இப்போது பிரதான எதிர்க்கட்சி தலைவராக பயணித்த இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அவருடைய அணுகுமுறைகள், பழக்க வழக்கம், செயல்முறைகள், கட்சியினர் முன்னணியினர்களிடம் அவர் அணுகுகிற முறைகள், இதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நாவலர் நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், ராகவானந்தம் போன்றவர்களெல்லாம் பொதுச் செயலாளர் ஆக்கினார்ல, அன்றைய தினம் தப்பித்தவறி திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் நியமித்திருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே நீக்கியிருப்பார். 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்காமல் விட்டிருந்தால், திரு இபிஎஸ்ஐ முதலமைச்சராக ஆக்கியிருந்தால், அவர் அந்த முதலமைச்சர் பொறுப்பு ஆட்சி கட்சியையும் கைப்பற்றி கொண்டு செல்வி ஜெயலலிதாவே கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார். அந்த போக்கு நோக்கம் என்பதுதான் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த நடவடிக்கை. கடைசியா அவங்க மறைவின் போது அவர் என்ன பொறுப்பில் இருந்தார், எவ்வளவு உயரத்துக்கு வந்திருந்தார், அவருடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார் சொல்றார். அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஏற்பட்ட அந்த குடும்ப புகாரின் காரணமாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க, 31வது இடத்துல இருந்து. அப்ப அவங்க நம்பிக்கையை பெற்ற ஒருத்தரா தானே இருந்தாரு. அப்படி இருக்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, இருக்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம், செயல், இப்போதைய செயல்பாடுகள், இந்த நோக்கம் இருக்கிறது. அதுதான் திரு செங்கோட்டையின கருத்து என்ன, நீங்க குறிப்பிட்டீங்களா அந்த 6 பேர், அந்த 6 பேர்ல 3 பேரை நான் நேரடியாக சந்திச்சேன். 2.5 மணி நேர வாக்குவாதத்தினுடைய எல்லா அம்சங்களையும் என்னிடம் சொன்னார். மிக மூத்த தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த மூத்த தலைவர். நான் புரட்சி தலைவரோடு இருந்திருக்கிறேன், புரட்சி தலைவர் அம்மாவோடு இருந்திருக்கிறேன். இல்ல 3 பேர் பேரையும் சொல்லுங்க. சொல்றேன் காலம் வரும் சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்னார், நான் சொல்றேன், இல்ல அங்க நடந்த ரொம்ப பொங்கி எழ வேண்டாம் தம்பி, பொங்கி எழ வேண்டாம், நான் சொல்றேன். அங்கு நடைபெற்ற சம்பவம் 2.5 மணி நேரம் வலியுறுத்துறாங்க. வலியுறுத்தியவர்கள் பொதுச் செயலாளராக நீங்களே இருங்கள், கட்சியின் முதலமைச்சராக இந்த முறை உங்களையே அறிவிக்கிறோம், நீங்கள் விலக்கி போயிட்டவர், விலகிச் சென்றவர்கள், அறிவிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை வழிநடத்துவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுங்கள். இந்த அறிக்கையை எடுத்துட்டு நாங்கள் 6 பேரும் போய் திரு ஓபிஎஸ்ஸையும் திருமதி சசிகலாவையும் சந்தித்து நம்முடைய நிலைப்பாட்டுக்கு அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து கொண்டு வருகிறோம் என்று பேசி இருக்கிறார்கள். முடியவே முடியாதுன்ட்டார். என்ன நடந்தது தெரியுமா? ஏங்க நான் தான் வேண்டாங்கிறேன், திருப்பி அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கு, அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும், நீங்க கூட அவங்களோட போயிருங்களேன், இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். சரி, உடனே எப்போ நடந்த கூட்டம் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. எப்போ இது போய் சந்திப்பு நடந்துச்சு? அந்த 6 பேர் கடந்த எவ்வளவு நாள் இருக்கும்? இல்ல ஒரு 6-7 மாதங்களுக்கு 7 மாதங்களுக்கு முன்பு. இந்த 7 மாதங்களாக அவர் மனம் மாறுவார், தன்னுடைய பிடிவாத குணத்தை எப்படியாவது மாற்றிக்கொள்வார். கட்சி ஒருங்கிணைந்தால்தான் வலிமை மிக்க அதிமுக வந்தாதான் வலுவான கூட்டணி வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் கணத்தில் வீழ்த்துவதற்கு நமக்கு தேவை ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம். அதிமுகவில் காலங்காலமாக அடிப்படை உறுப்பினராக இருந்து வாக்களித்த 1 கோடி 1.25 கோடி பேர் ஓட்டு போடைய போகல. வெறும் இந்த தேர்தல் அதுக்கு பின்னாடி வர நான் என்ன கேட்கறேன்னா, அவ்வளவு அழுத்தமா குரல் கொடுத்துருக்காங்க, அல்லது அவர் சேலஞ்ச் பண்ணாருன்னு சொல்றீங்களா? அதுக்கு பிறகு வேறு யார் இப்ப வெளியில் அவர்கிட்ட முரண்பட்டுட்டாங்க சொல்லுங்க நீங்க? அவர் சொன்னதை கடைசியா ஏற்றுக்கொண்டார்கள் தானே அப்ப வருது. அதாவது ஏற்கனவே கட்சியில் ஒரு பிளவு இருக்கிறது. சரி, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க கூடாது, பொறுமையாக இருந்து இதை கையாள வேண்டும் என்கிற எண்ணமும் நோக்கமும் இருக்கிறது. அதுதான் இப்ப கேட்கிறார் மணிகண்டன். கேட்கறதோட ஒரு முக்கியமான பார்ட்டு, 6 பேர் போனாங்கன்னு நீங்க சொல்றீங்க, 2.5 மணி நேரம் விவாதிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் கூட இன்னைக்கு என்டார்ஸ் பண்ணலையே திரு செங்கோட்டையன் பேசுறத. இல்ல காலவரும் பொறுத்து இருக்கிறார்கள். இப்போ 7 மாசம் 8 மாசம் கழிச்சு வந்திருக்காருல்ல, இன்னும் 1 மாதத்திலே அவர்கள் இன்னைக்கு அவரு மூத்த நிர்வாகிகளுடைய கூட்டத்தை போட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு தானே சார் இந்த அறிக்கை வருது. சார் இவங்களை நீக்கிறாரு. இல்ல எடுத்த முடிவை அவர் அமல்படுத்துகிறார். யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் சார். சரி, அப்படின்னா கூட்டம் பேச வேண்டிய அவசியம் இல்லையா? ஃபார்மாலிட்டி தான். பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் நான் இருக்கிறேன், எனக்கு ஆலோசனை சொல்லவோ என்னை வழிநடத்தவோ எவருக்கும் தகுதி இல்லை என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய, ஆனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா? யாருக்கு?
பொதுச் செயலாளருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்படி வரம் கொடுத்த சிவன் கையிலே தலையில கை வைக்கிற மாதிரி, ஏற்றிவிட்ட ஏணியை உதைக்கிற மாதிரி உங்களுக்கான அரசியல் அடையாளத்தை கொடுத்தது இன்றைக்கு இருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்கள். சொல்றேன், நீங்க ஆட்சி அதிகாரம் மிகப்பெரிய உயர் பதவி கிடைச்சிருச்சுன்னா அந்த பதவியை பொறுப்பை வைத்து கட்சியை காப்பாற்றணும், கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும், கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களின் உணர்வுகளை மதிக்கணும். எல்லாம் ரைட்டு சார். நீங்க சொல்றது இப்ப திரு செங்கோட்டையன் அவருடைய எபிசோடு எடுத்துக்கோங்க. அவர் சொல்ற செங்கோட்டையன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், கட்சி நலன் கருத்து சொல்றதுதான் வச்சுப்போம். கோரிக்கையா வைக்கிறாரா, பரிசீலிங்கன்னு சொல்றாரா, கெடு விதிக்கிறாரா? ஒரு பொதுச் செயலாளரை பார்த்து எந்த கட்சியாக கூட இருக்கட்டும் சார், அது இன்னும் ஒரு சிறிய கட்சி, வாக்கு சதவீதத்தில் ரொம்ப குறைவான கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளரை நோக்கி கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு போவாங்களா சார்? இல்ல இல்ல, அதாவது ஒரு இயக்கம் அப்படி என்ன அப்படின்னா என்ன ஆயிடும், தலைமைக்கு அப்ப அவங்க ஒரு ஒரு கட் இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு இடம் வந்துடாதா? அவங்க அன்னைக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு கெடு விதிச்ச உடனே அவங்க பின்வாங்கிட்டாங்க, தலைமைத்துவம் குறைஞ்சிச்சுன்னு நீங்களே விமர்சிக்க மாட்டீங்களா? அப்போ இல்ல தலைமைத்துவம் என்பது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து கட்சியை பலகீனமான நிலையில் இருக்கிற கட்சியை பலமான கட்சியாக, எந்த நோக்கத்துக்காக அதிமுக தொடங்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும், இதுதான் நோக்கம். இன்னைக்கு அதுல ஏதாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரா? இது அந்த நோக்கத்துல இருந்து அவர் ஏதாவது மாறிட்டாரா, இல்ல அவர் கூட இருக்கிறவங்க யாராவது மாறிட்டாங்களா? அவங்க நோக்கம் அதுதானே, திமுக ஆட்சியை வீழ்த்தணும், ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்க. அதற்கான வலிமை குன்றிய நிலையில அதிமுக இருக்குல்ல, அப்படின்னு எப்படி நீங்க முடிவு? 2024 என்ன நடந்தது சார்? என்ன நடந்துச்சு? 11 தொகுதியில தான் வெற்றி, 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி சொல்றேன். 15 தொகுதியில 3வது இடம், 7 இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. 2024 சொல்றேன். இப்ப அந்த சரிவும் பின்னடைவும் 2026 தேர்தலில் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த 6 பேர் போய் வலியுறுத்துறாங்க. விலகி போன 2024 சார், 2024 இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்டவர்களை ஒன்னா சேர்த்துக்கணும் அப்படின்னா, ரெட்டலையை எதிர்த்து போட்டிட்டோம் அப்படின்றவங்களை சேர்த்துக்கிறதுக்கு கட்சியில் இருக்கவங்களே அதுக்கு தயாரா இருப்பாங்களா? 100% தயாரா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அடிப்படை தொண்டர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? நாங்க 4 கரை வெட்டிட்டு போனா ரோட்ல போக முடியல, நீ யார்கிட்ட இருக்க, இபிஎஸ்டியா, ஓபிஎஸ்டியா, சசிகலாவட்டியா, இன்னும் சில பேர் கேசிபி கூட இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. கட்சி ஒன்று சேர்ந்தால்தான் நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு போக முடியுங்கிறது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போகிறாங்கல்ல. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவருடைய அந்த அதிகார பலம், அதையும் தாண்டி பணபலம். இதனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க எல்லாமே நான் சொல்றேன், இதனால் பலன் பெற்ற பல பேர், சில 1000 பேர் கூட வச்சுக்க இருக்கலாம். ஆனால் கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சி தொடங்கிய ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியுங்கிறார். ஏன் அதற்கான எதிரான நிலைப்பாடு? ஜெயிக்க முடியுமா? இல்ல நான் கேட்கிறேன், அது வர நான் அதுக்குள்ள வர. நீங்க ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க இல்லையா, கட்சி பிளவுபட்டிருக்கிறது, என்ன அடிப்படையில் சொல்றீங்க? அதை அதான், அதாவது மரியாதைக்கு கட்சியினுடைய தலைமை கழகம் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்கு. கொடி யார்கிட்ட? கொடி யார்கிட்ட? கொடி அவர்கிட்ட இருக்கு. கட்சி அங்கீகாரம் யார்கிட்ட இருக்கு? கட்சி அதிகாரம் இருக்கு. அதாவது சார், இதுல ஏதாவது டிஸ்பியூட் வந்தாதான் அது பிளவுபட்டதுன்னு சொல்ல முடியும். ஒன்னா இருக்கும்போது பிளவுபட்டதுன்னு சொல்றதே அவங்க ஏற்க மறுக்கிறாங்களே. சிலர் வெளியில போயிருக்காங்க, வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்றாங்க. நீங்க எப்படி அதை? வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தாங்க கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவரையே தூக்கி போடுறாருன்னா எந்த அளவிற்கு அவர் ஒரு சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறாருங்கிறது வெளிப்படுதுல. அப்படின்னா சார், என்ன கேட்கிறேன், உங்களுடைய விமர்சனமும் ஆதங்கம் இருக்குல்ல, அது கட்சிக்குள்ள இருக்கிற யாருக்கு வராதா? பொதுக்குழு தேர்வு செய்தல அவரோட அதிகாரத்தை யார் கொடுக்குறா? நெருப்பா இருக்கு. நீங்க பாருங்க, இந்த செப்டம்பர் 15 அல்லது அக்டோபர் 17க்குள்ள ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு கூடி திரு எடப்பாடியையும் நீக்கி எடப்பாடி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுது. அதற்கான வேலை திட்டங்கள் தொடங்கிருச்சு. ரைட், பேசலாம். அந்த வேலை திட்டத்தை யார் தொடங்குறாங்க, யார் பின்னணிங்கிற கேள்வி இருக்கு, அதுவும் நம்ம பேசலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்ட அதிமுகவின் பூர்வீக அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து பயணித்த மூத்த முன்னோடிகள் சேர்ந்துதான் இந்த வேலை திட்டத்தை தொடங்குவார். அப்படின்னா அதிமுக நலன் முக்கியமா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலையில் இருக்கிற அதிமுக நலன் முக்கியம். அதிமுக ஒன்றுபட வேண்டும், அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்தில் கருத்தாக்கத்தில் இருப்பவர்களை புறக்கணிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரே அடிப்படை கேள்விதான் சார். அது நான் திரு சுப்ரத்தினத்திலே போயிடுறேன், ஏன்னா அவர் நேரடியாக கூட வரட்டும்.